ஜனநாயகத்துக்கு மதுரையே ஓடுது. அன்னைக்கு ஊரடங்கு மட்டும்தான் வீடியோவா போட்டு அழுக வச்சிட்டாங்க ப்ரோ. டிவிக்கே தான் டிவிக்கே கடவுள் விஜய் தான் எப்பயுமே. தலைவா ஹாப்பி பர்த்டே, உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். யாரோ பாட்டுக்கெல்லாம் அழுதுட்டோம் தலைவா. வருஷத்துக்கு ஒரு படமாச்சு குடும்ப தலைவா. சின்ன பசங்க அந்த பேச்செல்லாம் வந்து இனிமேல் வேணாம் என்கிட்ட. சரியா, சின்ன பசங்க கிடையாது நாங்கள். யாரும் எல்லார்ட்டையுமே ஓட்டர் ஐடி இருக்குது, எல்லாருமே ஓட்டிருமை இருக்குது. விஜயண்ணா ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா. மிரட்டிட்டாங்க. 2026 நம்ம தான், வேற யாருமே கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் வேற யாருமே வரவும் முடியாது, கிட்ட நெருங்கவும் முடியாது. 2026 சந்திப்போம். ஃபர்ஸ்ட் லுக்கே மிரட்டிட்டாங்க. ஜனநாயகத்துக்கு மதுரையே ஓடுது. அன்னைக்கு ஊரடங்கு மட்டும்தான். போயிட்டு வரவா, நன்றி வணக்கம். 2026 வாழ்க ஜனநாயகம். நம்ம தளபதி தான் வருவாரு. எல்லாரும் ஓடிடுவாங்க, ஓரத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. கரெக்டா இருந்தா பொரட்டா, மண்டை ஃபுல்லா சால்டாயா. தளபதி மட்டும் தான். சின்ன பையங்க பெரிய பையங்களா வித்தியாசம் கிடையாது. விஜய் ஹாப்பி பர்த்டே தலைவா. தீர்க்கப்பட போகுது. 2026 வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு இதுதான், டிவிக்கே தான் ப்ரோ. வீடியோவா போட்டு அழுக வச்சிட்டாங்க ப்ரோ. டிவிக்கே ஆமாம் ப்ரோ, அழுகே வந்துருச்சு ப்ரோ. 2026 சிஎம் விஜய் தான். அதான் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. அவர் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம். இது வரைக்கும் அவர் ஸ்க்ரீனில் பார்த்தோம். இனிமேல் அவர் அரசியலுக்கு போகிறாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2026 டிவிக்கே தான். பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டிவிக்கே தான் டிவிக்கே. கடவுள் விஜய் தான் எப்பயுமே. மலையாள விஜய், தளபதி விஜய், விஜய் ஓட்ட மதுரை. தலைவா ஹாப்பி பர்த்டே, உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். தலைவா அழுக விடுறீங்க ரொம்ப. யாரோ பாட்டுக்கெல்லாம் அழுதுட்டோம் தலைவா. வேற மாதிரி செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாச்சு குடும்ப தலைவா. கடவுளே விஜய் கொடூரமாக இருந்துச்சு. இளைய தளபதி விஜய் வாழ்க. 26 நல்லா இருந்துச்சு. நொறுக்கி விட்டார் விஜய். ஜனநாயக ஃபர்ஸ்ட் லுக்கில் ரோரு சிங்க கர்ஜனை கரெக்டாக சொல்லணும். கடைசி லுக்கிலுமே அதான் வேற வழி. கர்ஜனையாக இருந்தாப்புல என்ன சொல்ல, எல்லாருக்குமே வருத்தம் தான். அண்ணன் வந்து இப்படி போட்டார் அப்படின்னா. ஆனால் என்ன தான் திரையை விட்டு போயிருந்தாலும் மக்களுக்காக களத்தில் இறங்குறாரு. களத்தில் இறங்கி நாங்கள் அண்ணன் கூட எப்பயும் துணையாக நிற்போம். நாங்கள் ரசிகனாக இருந்து தொண்டனா மாறிடுவோம். அவ்வளோதான். இந்த சின்ன பசங்க அந்த பேச்செல்லாம் வந்து இனிமேல் வேணாம் என்கிட்ட. சரியா, சின்ன பசங்க கிடையாது நாங்கள். யாரும் எல்லார்ட்டையுமே ஓட்டர் ஐடி இருக்குது, எல்லாருமே ஓட்டிருமை இருக்குது. நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணி தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டிக்கு எல்லாருக்கும் வந்திருக்கோம். நாங்கள் அந்த மெச்சூரிட்டி தேர்ந்ததுனால தான் எங்கள் அண்ணன் களத்தில் இறங்கியிருக்காரு. எங்கள் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தை நம்பி எங்கள் அண்ணன் களத்தில் இறங்கியிருக்காரு. 2026 கண்டிப்பாக ஜெயிப்பார். ரசிகர்கள் நடிகர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தலைவரை மாறிட்டாங்க. தாய்மார்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அத்தனை பேரும் மாற்று வேணும்னு நாங்கள் சொல்லலை, மாற்று கட்சி வேணும்னு சொல்லலை. எங்கள் அண்ணன் தான் வரணும்னு சொல்லி அம்மட்டு பேர் சொல்கிறாங்க. மாற்று கட்சி நாங்கள் திமுக அதிமுக தவிர்த்து மாற்றி போடுறோம்ல. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வரணும் அப்படின்னு தான் எல்லா பெண்மணிகளும் சொல்கிறாங்க. அதுதான் எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நடக்க போகுது. பெண்களோட பாதுகாப்புக்கு எங்கள் அண்ணன் வந்தால் மட்டும்தான் எல்லாமே மாறும். வைஷ்ணவின்றவங்க அவங்க அம்மா வந்து திமுகவில் இருந்தாங்க, எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் எங்கள் அண்ணன் அது பார்வையிலே போகலை. எங்கள் அண்ணன் பார்வையிலே போகலை. இத்தனைக்கும் சொன்னாங்க எங்களை மேலையில் ஏறி கௌரவிக்கலை எல்லாம் சொன்னாங்க. எங்கள் புஷியானந்த் வந்து மேலையில் ஏறி கௌரவிச்ச வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது. எல்லா போஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்திருக்கும். உங்கள் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். அவங்க காசுக்காகவோ அந்த கட்சி மாற்று கட்சி எங்களை கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் கெட்ட பேர். தளபதினு பேரை வச்சாலே, தளபதினு பேரை யூஸ் பண்ணாலே வரலாறுன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். யூஸ் பண்ணி நல்லா அவங்க வளர்ந்துட்டாங்க. அவ்வளோதான். நல்லா பேரை சொல்லுங்கள், யார் அவங்களை இப்படி சொன்னான்னு சொல்லி சொன்னோம்னா அதை சொல்ல மாட்டுறாங்க. எல்லாமே கேட்குறாங்க, மேலேருந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை யார் சொன்னான்னு சொன்னால் அது சொல்ல மாட்டுறாங்க. அதை தவிர மீது எல்லாத்தையும் பேசிட்டு போயிடும். தளபதி பவர் உங்களுக்கே தெரியும். 300Kலேருந்து 150K போயிட்டாங்க. இதிலே தெரியாது நம்ம என்னன்ட்டு. 150K மைனஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஊழலற்ற தமிழ்நாடுன்றது முன்னாடியே சொன்னாங்க. ஊழலற்ற தமிழ்நாட்டுக்கு நான் கையெழுத்து போடுவேன். அப்போ தான் வந்து ஏழை எளியோர் மக்களுக்கு வந்து எல்லாம் போய் சேரும், எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்ற விஷயத்தை எங்கள் அண்ணன் சொன்னாங்க. அடுத்து பெண்களை தான் கவனமாக இருப்பார். இந்த 10th 12th வந்து தோளில் கை போடுறாரு, அந்த பேச்சில் இங்கே இருக்கக்கூடாது. எங்கள் அண்ணனை தாய் மாமனாகவும் அண்ணனாகவும் நினச்சி எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க, உரிமையோடு கட்டி பிடிக்கிறாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் மாமான்னு சொல்லி உரிமையோடு கட்டி பிடிக்கிறாங்க. அந்த 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 பக்குவம் கூட இல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து
அரசியலில் இருக்கவே கூடாது. அது தகுதியே கிடையாது. தகுதியே கிடையாது தான் சொல்லலாம். உறுப்பினருக்கே மாவட்டம் வந்து கேட்கணும்னா இது என்ன ப்ரோ? நான் மாவட்டம் வந்து எது கேட்பானோ வார்டு கவுன்சிலர் கேட்பாரு, வார்டு கேட்பாரு. உறுப்பினர் போய் மாவட்டத்தை 4 பேருக்கு நீங்கள் காரில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டா அரசியலில் நீங்கள் இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. அப்போ எல்லா நடிகரும் அரசியல் வந்தாங்கணும், வேறு வழி இல்லை. 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்க எல்லாருமே அரசியல் வரணுமே. மதுரைனாலே ஃபஸ்ட்டு ரோல் தான். ஜனநாயகோட அப்டேட்டு இன்றைக்கி ஆரம்பித்த திருவிழா மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக அப்டேட் மட்டும்தான். 7 மாதம் இருக்குன்னு 7 மாதம் இருக்குது. இனி அடுத்த அப்டேட் ஃபுல்லாக ஃபயராக இருக்க போகுது. லாஸ்ட்டு ஒரே ஒரு படம் மட்டும் இருக்குல்ல, என்னோட ரசிகராக தளபதி ரசிகராக ஒரே ரிக்வெஸ்ட்டு, அடுத்து வர ரீரிலீஸ் அதாவது மீன்ஸ் அந்த ஜனநாயக அப்டேட்டுக்கு ரிலீஸுக்கு FDFS 4 மணி ஷோ கொடுக்கணுன்னு என்னோட கருத்து. அதாவது ஏன்னா ஒரு படம்னு ஆகி போச்சு லாஸ்ட்டாக. ஏன் அந்த FDFS ஷோ எங்களுக்கு கொடுத்தா தான் என்ன எங்களுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு அதே ஒரு ஒப்பீனியன் மட்டும் தான். ஜனநாயகோட அப்டேட் ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் வேறு மாதிரி. நான் விஜயோட கேரக்டராக வந்து இது போலீஸில் வருவாருன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்க, வேறு மாதிரி இருந்துச்சுங்க. போலீஸை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறது, என்னங்க நைட்டு 12 மணிக்கு போலீஸ் வந்துச்சாப்புல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தெரிட்டுவா இல்லை வில்லுட்டுவா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு கருத்து இருக்க போது அரசியல் சும்மாவே வந்து படத்துலேயே வந்து அரசியல் இருக்கும். இது அரசியல் படமே சொல்கிறாங்க, அப்போ அரசியல் இருக்காதா? வேறு மாதிரி இருக்க போது ஜனநாயக படம் அப்படி ஃபஸ்ட் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஓப்பனாக சொன்னால் API தேர்ந்தெடுத்துல ஸோ மாஸ்டர் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு பிகில் இது நாரடி சாங்கு எல்லாமே ரீரிலீஸ் அந்த சாங் போட ரொம்ப கூப்சம்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த ஒரு மட்டும் எமோஷனல் போட்டுருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம தளபதி இல்லைன்னு ஆகி போச்சு. சரி அந்த எமோஷனல் போடாமல் ஒரு நல்லா வைப்பாக கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். விஜயண்ணா ஹாப்பி பார்த்து விஜயண்ணா இன்னும் நீங்கள் வந்து வருஷம் கணக்காக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு தோல்வியே கிடையாது. இனி வெற்றி ஃபுல்லாக வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு. ஹாப்பி பார்த்து விஜயண்ணா. தேங்க்யூ. Jesus.